வணக்கம் பாப்பா. இன்று ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கதையின் பெயர் நல்லது செய், நல்லது நடக்கும். ஒரு ஊரிலே ஆதி என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளது குடும்பம் மிகவும் ஏழ்மை. ஆனால் ஆதியினுடைய மனசு பெரியது. அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாள். மரத்தடியில் அமர்ந்த பசிக்குட்டி குருவிக்கு சின்ன சின்ன தானியங்களை போடுவாள். வழியில் தவித்த பூனையை தன் கைகளால் அணைத்துப் பார்ப்பாள். ஒருநாள் ஆதி காட்டுக்குள் சென்று கொத்தமல்லி இலை பறிக்க ஒரு பொலிவான சிறிய கல் அவளுக்கு பாதையில் கிடைத்தது. அந்த கல் மாயக்கல். அது நல்ல உள்ளமுள்ளவர்களுக்கு மட்டுமே சின்ன சின்ன அதிசயங்களை செய்யும். ஆதி அதை தன் பையில் வைத்து அன்றைக்கும் வழக்கம் போல் குருவிக்கு உணவு வைத்தாள். பூனைக்கு பசிக்கதிருந்த பால் ஊற்றினாள். அப்போது அந்த மாயக்கல் மெதுவாக பிரகாசிக்கத் தொடங்கியது. நாளடைவில் ஆதிக்கு பல நண்பர்கள் கிடைத்தனர். காடிலும் ஊரிலும் எல்லாரும் அவளை நேசிக்க ஆரம்பித்தார்கள். பசிக்குட்டி குருவி கூட தினமும் தன் கூட்டத்துடன் ஆதி வீட்டுக்கு வர ஆரம்பித்தது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நல்லது செய்தாலே நல்லது நடக்கும். நம்முடைய நல்ல மனம் எப்போதும் வலிமையானது. அது மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். நாமும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, அன்பு காட்ட தயவு செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த கதை. அடுத்த கதையில சந்திப்போம் பாப்பா.